முருகனை வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் என்ன அணிஞ்சிட்டு போகணும்? கும்பராசிக்காரர் மருதமலை கோவிலும் போலாம், திருத்தணியும் போலாம், மருதமலையும் போலாம், கோயிலுக்கும் போலாம், தாராளமா போலாம். அவங்க வந்து கற்கள் பார்த்தா நீல கற்களை வந்து கும்பராசிக்காரர்கள் மட்டும் திருத்தணியும் போலாம், மருதமலையும் போலாம். எந்த ராசிக்காரர்களுக்கும் அப்படி வரல. இவங்க இந்த ராசிக்கு மட்டும் எப்படி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பம் வந்து சிறப்பு. ஒரு கலசம் சொன்னல, அதோட சிம்பிள வந்து உங்களுக்கு கலசம். அதனால கும்பராசிக்காரங்க 2 கோயிலுக்கும் தாராளமா போலாம், சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள் பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு தேஜஸா இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தாலும் அவங்க தனியா தெரிவாங்க. எல்லாரோட பார்வையும் கும்பராசிக்காரர்கள் மேலதான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கும்பராசிக்காரர்கள் திருத்தணி முருகனையோ மருதமலை முருகனையோ வழிபட்டா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல நன்மைகள்? அவங்களுக்கு வந்து திருத்தணியும் மருதமலையும் கும்பராசிக்கு போனா எல்லாமே பாசிட்டிவா தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் கும்பராசினாலே பாசிட்டிவ் தான். ஏன்னா அது ஒரு கலசம் சொல்றோம்ல, அது சிம்பிளா பாருங்க, கலசம். உங்களுக்கு எல்லாமே அச்சீவ்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், எல்லாமே டாப்ல தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு அதிகாரத்துல தான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. எல்லா ஃபீல்ட்லயும் அதிகாரம், ஜிஎம்மா இருப்பாங்க, மேனேஜரா இருப்பாங்க, சேல்ஸ் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸா இருப்பாங்க, சிஓவா இருப்பாங்க, சிஓ எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டே வரலாம். எல்லா ஆபீசர்ஸும் வந்து கும்பராசிக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அந்த டாப் பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா, டாப் பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து நிதானமா பார்த்து முடிவு எடுக்கிற இடம். டக்குன்னு பார்த்து முடிவு எடுத்தா ஆபீஸ்ல வந்து சரியா இருக்க. சோ பார்த்து நிதானமா முடிவு எடுக்கிற இடத்துனால அந்த கும்பராசிக்காரங்க தான் டாப்ல இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் திருத்தணி முருகனையும் மருதமலை முருகனையும் வணங்கினா போதும், அவங்களுக்கு எல்லா வகையான ஐஸ்வர்யமும் எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. சோ தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். நன்றி.